நான் யாரா இருந்தாலும் உள்ள போலாம், நான் எந்த மதமா இருந்தாலும் உள்ள போலாம், நான் எந்த இனத்துல பிறந்திருந்தாலும் உள்ள போலாம். வாசல்ல இருந்து கருவறை வரைக்கும் என்னால போக முடியுங்கிறத உறுதிப்படுத்தி காட்டுறேன்னு அந்த கோவிலை கட்டினார். சீக்கியர்களுடைய கோவில் என்று சொல்லக்கூடிய தங்க கோயில்னு ஒண்ணு இருக்கு. அந்த கோவில் மட்டும்தான் சாஸ்திர சடங்குகள் இல்லாமல் யார் வேண்டுமானாலும் அங்க இருக்கக்கூடிய கருவறை வரை போகக்கூடிய ஒரு கோவில். அந்த கோவிலுக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சராக அப்போது இருந்த கலைஞர் பார்வையிட போறார். கலைஞர் அந்த டர்பன் கட்டிக்கிட்டு உள்ளுக்குள்ள போய் விசிட் பண்ண போறாரு. மிரண்டு போயிட்டாரு. இங்க நம்மளெல்லாம் உள்ள விட மாட்டேன்னு ஒரு பூசாரி உட்கார்ந்துகிட்டு மணியாட்டிக்கிட்டு இருக்கான். இந்த கோவில்ல எப்படா எல்லாரும் உள்ள வர்றான்னு கலைஞர் பாக்குறாரு. உடனே அங்க முடிவு பண்றாரு, இதே மாதிரி ஸ்ட்ரக்சர்ல தமிழ்நாட்டுல ஒரு கோவில் கட்டணும்னு. அவர் கடவுள் மறுப்பார். அவர் சமய சார்பற்ற ஒரு அரசினுடைய முதலமைச்சர். அப்ப யாருக்கு கோயில் கட்டுறதுன்னு யோசிக்கிறாரு. கட்டா வள்ளுவனுக்கு கோயில்னு முடிவு பண்றாரு. வள்ளுவன் தான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சொன்னா, வள்ளுவன் தான் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு பகுத்தறிய சொன்னா. வள்ளுவன் தான் தெய்வத்தால் ஆகாது எனினும்னு சொன்னா. வள்ளுவனுக்கு கோயில் கட்டினார். அந்த கோவில் எப்படி தெரியுமா இருக்கும்? திருவள்ளுவர் அத்தனை கால் போட்டுக்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டு கால் மேல கால் போட்டுக்கிட்டு இப்படி புத்தர் உட்கார்ந்து இருப்பார்ல பௌசா, அது மாதிரி காலை தூக்கி போட்டுட்டு இப்படி உட்கார்ந்துக்கிட்டு கெத்தா இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த கோபுரத்திற்கு உள்ளே, அந்த தேருக்கு உள்ளே எந்த சாதியா இருந்தாலும் உள்ள போலாம், நான் யாரா இருந்தாலும் உள்ள போலாம், நான் எந்த மதமா இருந்தாலும் உள்ள போலாம், நான் எந்த இனத்துல பிறந்திருந்தாலும் உள்ள போலாம். அந்த கோவில் கருவறை வரைக்கும், வாசல்ல இருந்து கருவறை வரைக்கும் என்னால போக முடியுங்கிறத உறுதிப்படுத்தி காட்டுறேன்னு அந்த கோவிலை கட்டினார். அதை ஒரு இறை மையமா கட்டினாரு. இன்னைக்கு அதை ரெனோவேட் பண்ணி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் அந்த கோவிலுக்குள்ள வள்ளுவன் என்கிற இறையை வழிபடலாம்னு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முடிவெடுக்கிறாரு. இன்னைக்கு அந்த சாஸ்திர சடங்கு சம்பிரதாயம் பூரா உடைச்சு